பூண்டு மிளகு குழம்பு செய்ய போகிறோங்க. ஒரு 5 பாட்டில் ரெடி பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மல்லி, மிளகாய், மிளகு, ஜீரகம், கடலப்பருப்பு, கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயமும் நான் எப்பவும் பொடி பண்ணி வச்சுருப்பேன். மஞ்சள்தூள், பெருங்காயம், பூண்டு 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, நல்லெண்ணெய் தாங்க சேர்ப்பேன். புளி கரைச்சல் அவ்வளோதான். குழம்பு வச்சுட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க. பூண்டு மிளகு குழம்பு வைக்கிறதுக்கு கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் கலந்துருக்கேன். செக்கு எண்ணெய் தான். கடுகு போட்டிருக்கோம். அதில் கடுகு வெடிக்குது. கடுகு வெடிச்சதும் அதில் சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. கண்ணாடி பதத்துக்கு வருவோம். வதங்கும்போது பூண்டு அதில் நம்ம சேர்த்துடணும். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, வெங்காயமும் பூண்டும் வதங்கிட்டு, இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம், கடுகு, மஞ்சள்தூள், அந்த பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிட்டேன். அதில் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்க வேண்டியது தான். அதோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த பவுடரை போட்டுற வேண்டியது தான். இதுக்கு மிளகாத்தூள்லாம் கிடையாது. அந்த பவுடரை போட்டுற வேண்டியது தான். பூண்டு மிளகு குழம்பு ரெடிங்க. கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஆறணுன்னா பாட்டிலில் போட்டுற வேண்டியது தாங்க. பூண்டு மிளகு குழம்பு ரெடிங்க. பாட்டிலில் போட்டாச்சு. நான் பாட்டிலில் போடங்காட்டியுமே ஒருத்தவங்க கேட்டவங்க வந்தாங்க. அவங்களுக்கு 2 பாட்டில் கொடுத்தாச்சு. செஞ்சதே கொஞ்சம் தான். கேட்க தான் செய்வேன். இப்போ ஒரு 3 பேர் கேட்டாங்க. அவங்களுக்காக செஞ்சுருக்கோங்க.